வணக்கம். மீனராசி குரு பயிற்சி பலன்கள் 2024. அதாவது வருகின்ற மே 1ஆம் தேதி இது வரைக்கும் மேஷராசியில் இருந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கான பலன்கள் எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல உங்களோட வருமானம், அதாவது செல்வம் அதிகமாக சேரும். ஏன்னா குரு பகவான் அப்படின்னாவே தனத்துக்கு சொந்தக்காரர் வந்து குரு பகவான் தான். இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருள் சேரும். குழந்தை இல்லாதவர்கள் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்ல ஒரு யோகமான காலமாக அமையும். இதுவரைக்கும் ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் உருவாகும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பயம், பதட்டம் இந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனை, அதுக்கப்புறம் நல்ல ஒரு தைரியம், வீரியம் இது எல்லாமே வந்துடும். இது எல்லாத்தையுமே வந்து குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் குருவோட பார்வை பலன். குரு பகவான் வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு நிறைய நன்மைகளை செய்வார். அப்படி பார்க்கும்போது 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்குறார். கன்னிராசி வந்து புதனோட வீடு. புதன் அப்படிங்கிறவர் வந்து நல்ல ஒரு விவேகம், நல்ல ஒரு அறிவு, திறமை இது எல்லாத்தையுமே கொடுக்குறவர் புதன் பகவான் தான். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களோட திறமை எல்லாமே வெளிப்படும். நல்ல வேகமாக செயல்படுவீங்க. தாய்மாமன் வழியில் நல்லது நடக்கும். உங்களோட நட்பு வட்டம் வந்து இன்னும் பெருசாக டெவலப் ஆகும். பேச்சு வந்து நல்ல திறமையான பேச்சும் இருக்கும். இப்போது கன்னிராசி வந்து உங்களுக்கு 7ஆம் வீடு. இப்போது இந்த டைமில் இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். நல்ல ஒரு தந்திரமான செயல்பாடெல்லாம் செய்வீங்க. வியாபாரம் இல்லை தொழில் நல்ல சிறப்பாக இருக்கும். உங்களோட திறமைகள் வந்து நிறைய வெளிப்படும். திறமைகள் மூலயமா நிறைய நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறாரு. விருச்சிக ராசி வந்து உங்களுக்கு 9ஆம் வீடு. இப்போது அந்த இடத்த வச்சு பார்க்கும்போது தந்தை வழியில் நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது சங்கடங்கள் இருந்தால் அதுவும் இந்த காலகட்டத்தில் சரியாகும். நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலமாகவே அமையும். சிலருக்கு தான தர்மம் அது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். சிலருக்கு தூரதேச பயணங்கள் போய் வர சூழல் உருவாகும். ஆன்மீகத்தில் வந்து ஒரு ஈடுபாடு இருக்கும். நல்ல ஒரு புகழ் உங்களுக்கு சேரும். அதுக்கப்புறம் 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்குறார். மகரம் ராசி அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களோட தொழில் இல்லை உங்களோட வேலை வந்து நல்ல சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சகோதரர் வழிகளில் நிறைய நன்மைகள் நடைபெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நட்பு வந்து சிறப்பாக இருக்கும். சிலருக்கு சொத்து இல்லை இடம் வாங்கி போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது.